நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை முதலில் பார்க்கலாம். பாலியல் வன்புணர்வு, ஆடைகளின் காரணமாக பாலியல் வன்புணர்வு நடைபெறுகிறது, பெண்கள் ஆபாசமாக உடை அணிகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் 71 வயதான ஒரு கன்னியாஸ்திரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது என்றே சொல்லலாம். இந்த தளத்தில் இது ஒருபுறம் இருக்க, இது குறித்து மேற்கு வங்க மாநில அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, ஹரியானாவில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்த சிலுவை அகற்றப்பட்டு அங்கே ஹனுமாரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் மத்திய அரசு அறிக்கை கேட்டிருக்கிறது. அந்தந்த மாநில அரசுகளிடம் மோடி தன்னுடைய ஆழ்ந்த கவலையையும், பிரதமர் மோடி தன்னுடைய ஆழ்ந்த கவலையையும் கண்டனத்தையும் இந்த தளத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடரும் இதுபோன்ற சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு காரணங்கள் என்ன, தீர்வு என்ன என்ற தளத்திலேயே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நான் அறிமுகத்தில் சொன்னது போல, மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற கன்னியாஸ்திரி, 72 வயதான மூதாட்டி கன்னியாஸ்திரி, அவர் மீது நடைபெற்ற பாலியல் வன்புணர்வு இது ஒருபுறம் இருக்க, ஹரியானாவில் நடைபெற்ற தேவாலயத்தின் மீதான தாக்குதல், இந்த இரண்டு தளங்களிலும் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சுப்பிரமணிய பாலாஜி நம்மோடு இணைகிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வழக்கறிஞர் சாந்தகுமாரி நம்மோடு இணைகிறார், அவரை வரவேற்கலாம். வணக்கம். பம்மல் சீனிவாசன் ஆன்மீக பேச்சாளர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார், அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். இந்த விவாதத்தை சாந்தகுமாரி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பெண்களின் மீதான தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதே மேடையில் பல முறை விவாதித்த ஒன்றுதான். ஒரு கன்னியாஸ்திரியின் மீது, 72 வயதான கன்னியாஸ்திரியின் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்புணர்வு. இந்தியாவின் மகள் என்று ஒரு ஆவணப்படம் எடுக்கப்பட்டது. அது சர்வதேச அரங்கில் வெளியிடப்பட்டால் இந்தியாவிற்கு தலைகுனிவு ஏற்படும் என்று அதையெல்லாம் தடை செய்த நிலையில் ஓரிரு வாரங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சர்வதேச சமூகத்தில் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு அடிப்படையில் காரணமாக நீங்கள் நினைப்பது எது? இது குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. இல்லை, தங்களுடைய அடையாளம் குறித்தான ஒரு அச்சம் இன்றைக்கு ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்தியாவின் மகள் என்று வந்த அந்த திரைப்படத்தை யூடியூப்பில் மற்றது வர்றதுக்குள்ளே அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, இந்தியாவில் இதை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துவிடக்கூடாது, வெளியே அரங்கிலே இருக்க மக்கள் மத்தியில் இந்தியாவின் பெருமை குலைந்து விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு கன்னியாஸ்திரிக்கு, அதுவும் 72 வயதான ஒரு கன்னியாஸ்திரிக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது இந்தியாவை எந்த இடத்திலே உலக அரங்கிலே வைக்கும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வியாக நான் பார்க்கிறேன். 72 வயது மூதாட்டின்னு வைங்களேன். அந்த மூதாட்டி என்னுடைய தாய்க்கு சமானமானவள். தாய் பிறன் கைப்பட சகிப்பவன் ஆகி நாயன வாழ்பவன் யார் நமரில் இங்குள்ளனோ அப்படின்னு கேட்பார் பாரதியார். அப்போ நம்முடைய தாயை தொடுகிற ஒரு அவலமான சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ சரி, அவர்களும் அவர்களுக்கு ஆதரவாளர்களும் நிச்சயமாக தலைகுனிவை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லை, நம்ம விரிவாக பேசலாம் அடுத்த சுற்றுகளில். ஒரு கட்சியாக இதை எப்படி சுருக்கி பார்க்க இயல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இயல்பாகி வெளிகிறது. ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லோராலும் கண்டிக்கப்படக்கூடியவை அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஒரு கட்சியோடு சுருக்கி பார்ப்பது சரியாக இருக்குமா அப்படிங்கிற விவாதத்துக்கு நம்ம அடுத்த சுற்றுக்குள் போகலாம்னு நினைக்கிறேன். சிவகாமி அவர்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்கு குழந்தைகளின் மீது 6 மாத குழந்தை, 6 வயது குழந்தை, 72 வயது மூதாட்டி என்பது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்பதற்கான காரணிகளாக நீங்கள் கருதுவது எது? இந்த காரணங்கள் பலவாக சொல்லலாம். இப்பொழுது நடைபெற்றிருக்கிற ஒரு பாலியல் வன்கொடுமையை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே ஆண்கள் வழக்கமாக சொல்லுவாங்க, ஆடை தான் பிரச்சனை, அவங்களுடைய மேனரிசம்ஸு அல்லது பொது இடங்களில் அவங்க நடந்துக்கிற முறைகள் இப்படின்னு பெண்களையே குற்றம் சொல்லி வந்தாங்க. ஆண்களும் பொதுமைப்படுத்திட வேண்டாம். இல்லை, பொதுவாக பெரும்பாலான அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எதை குற்றம் சொல்லுவாங்க? ஒரு கன்னியாஸ்திரி நல்ல விதமாக உடை அணிஞ்சிருக்காங்க, நல்ல கட்டுப்பாட்டான ஒரு அறைக்குள்ளே இருந்திருக்காங்க. அதனால் பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது
வெறுமனே ஆடை இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணும் அல்லது அவங்க சார்ந்திருக்கிற இன்ஸ்டிடியூஷனை இழிவுபடுத்தணும். அது இன்ஸ்டிடியூஷனுங்கிறது மதமாக இருக்கலாம், சாதியாக இருக்கலாம், அல்லது மொழியாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கான ஒரு விஷயமா ஆண்கள் கையாளுறாங்க அப்படிங்கிறது இந்த பாலியல் வன்புணர்வு வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது தொடர்ந்து இது பார்த்திங்கன்னா அது வந்து கன்னியாஸ்திரிகள் வசிக்கின்ற இடம்னு தெரிஞ்சு அங்கே கூட்டமாக ஆட்கள் போய் தாக்குறாங்கன்னா அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. யார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, தப்பிச்சிட முடியுங்கிற எண்ணம் இருக்கா? அப்ப அதுக்கு வந்து பின்புலம் வந்து அரசியல் கட்சிகள்ங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதே போல கிறிஸ்தவ தேவாலயத்திலையும் தொடர்ந்து அவங்க தாக்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது வெவ்வேறு சம்பவங்கள் என்றாலும் நாடு முழுவதும் இப்படி ஒரு இருக்கும்போது அதுக்கான ஒரு பின்னணி அது இந்து கலாச்சாரத்துல இருந்து வருது. இப்போ வந்து நம்ம பேசலாம், அந்த விவாதத்துக்குள்ள அடுத்த சுற்றில் நுழையலாம். திரு சீனிவாசன், இந்த மாதிரியாக பெண்களுக்கு எதிராக, ஏன்னா மற்ற உலக நாடுகளை விட இந்தியாவில் தான் 2 எக்ஸ்ட்ரீமில் பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. பெண்ணை தாயாக நதிக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு, எல்லாவற்றுக்குமே பெண்ணை தெய்வமாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் கடவுளாக. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து பெண்ணை மிக கேவலமாக நடத்தக்கூடிய போக்குகளும் இங்கே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற அந்த 2 எக்ஸ்ட்ரீம் இங்கே தான் இருக்குது. தொடர்ந்து 2015 இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த மேற்கு வங்காளத்தின் சம்பவம் வந்து ஒரு 72 வயது நிரம்பிய மூதாட்டி, அதில் மேடம் சொன்ன மாதிரி தாய், அவங்கள வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு அல்லது மானபங்கம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து கைது செய்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. என்னென்னா ஒரு 2 விதமாக பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எந்த இதுவாக இருந்தாலும் சரி, அது பாலியல் பலாத்காரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் பாதிக்கப்படும் போது பொதுவாக அதுக்கு பெரிய எதிர்ப்பு குரல் வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அரசியல் கட்சிகள் மற்ற அமைப்புகள்லாம் பெரிய அளவில் அதை குரல் கொடுத்து நம்ம ஊரில் வந்து அதை கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து வேறு ஒரு ஆண் பாதிக்கப்படும் இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்குறது கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரி ஒரு சம்பவம் 1.5 வருஷம் முன்னாடி சிங்கப்பெருமாள் கோயில் நடந்தது. ஒரு கோயிலுடைய ஒரு பட்டாச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் பூசாரியை கம்பியால் அடித்தே கொன்னாங்க. ஆனால் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கல. பத்திரிகையில் ஒரு சின்ன செய்தியாக வந்தது. அவரை கொல்லப்படுறதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிறாரு. 53,000 ரூபா பணம் வாங்கிட்டு தான் அந்த பாடியை வெளில அனுப்புகிறாங்க. உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படலை. அந்த கோயில் பூசாரி சார்பாக யாரும் குரல் கொடுக்கல. தாக்குதலுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி அதை எதிர்ப்பதற்கும் கூட யார் இல்லை. இது 2 சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்குறேன்னா 2மே தவறு. ஆனால் இதற்கு இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே நடந்த அந்த கோயில் பூசாரி கொல்லப்பட்டது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அடுத்த சுற்றில் நாம் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். திரு சுப்பிரமணிய பாலாஜி, அடிப்படையில் பிரதமர் மோடி இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார், அறிக்கை கேட்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்கு. அடிப்படையில் உங்களுடைய பார்வை இந்த மாதிரியான பெண்களின் மீதான தாக்குதல், பெண்கள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு நம்ம ஊரில் ரொம்ப எளிமையாக சொல்கிற ஒரு சொல்ல விட சொன்னால் ஒரு கிளவி, இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற ஒரு கிளவி மீது தன்னுடைய வக்கரத்தை திணிச்சிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு போக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வந்தவங்க வந்து காட்டு மிராண்டி கும்பல், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர்கள் கொள்ளையடிக்க வந்தார்கள், கூடவே கொலையும் செய்வதற்கு அளவுக்கு அவர்களுக்கு துணிவும் இருந்திருக்கும். அதை வந்து அதில் ஒரு கேடு கேட்டவன் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று செய்துட்டு போயிருக்கான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. இதை அந்தந்த மாநிலம் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தான் லா அண்ட் ஆர்டர். அதை எவ்வளோ அவங்க தடுக்க முடியும், அவங்க சக்திக்கு ஏற்ப அதை தடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் அதிகமாக நடக்கிறதில்ல. ஆனால் மேற்கு வங்காளத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமாக ஒரு நடந்திருக்கு, ஒரு 15 பேர் கொண்ட குழுவாக போய் தாக்கி இந்த மாதிரி செய்திருக்காங்க அப்படின்னா, அது வந்து நிச்சயமாக அந்த மாநிலத்து சட்ட ஒழுங்கில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி ஆனால் இந்த பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சமுதாயமாலாம் பார்க்க முடியாது. அது அந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு மிருகத்தனமான செயல் தான். நீங்கள் ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா கூட, எப்போது இந்த ஈவ் டீசிங்கில் பார்த்தீங்கன்னா கூட பசங்க நிற்கும்போது ஒருத்தன் வந்து பண்ணாதரா அப்படின்னு சொல்லி 1-2 பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறவங்க இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்கிறவனை கூட தடுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி செய்கிறவங்க தான் இருப்பாங்க. நம்ம எத்திராஜ் காலேஜ் வாசலில் அந்த ஷான்னு ஒரு பொண்ணு வந்து சரிகா ஷா பல வருஷம் முன்னால் இறக்கும்போது
அந்த ஆட்டோவில் அந்த பண்ண செஞ்ச பையனை மற்றவங்க தடுத்துருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அவன் குடிபோதையில் இருந்தானோ இல்லை எப்படி அவன் வக்கரமாக இருந்தானோ பொதுமைப்படுத்த வேண்டாம். மாதிரி ஆண்களில் பல பேர் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வந்து நியாயமாக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம், கொலைக்கார கூட்டமாக கிளம்பும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேட்டை நாய், ஒரு வெறிசு கூட்டம் தான் இதெல்லாம். ஒன்றும் மாற்றம் அடிப்படையில் இரண்டாம் சுற்றுக்குள் நுழைகின்ற போது ஒரு கேள்வியோடு போகலான்னு நினைக்கிறேன். 2 கேள்விகள் இன்றைக்கு பிரதானமாக முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவின் மகள் ஆவணப்படம் தடை செய்யப்பட்ட பொழுது இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஒருவனுடைய வாக்குமூலங்கிறது ஆமாம் அப்படித்தான் பண்ணுவான், அவன் ஏன் எதிர்ப்பு காட்டுறாங்கிற மாதிரியான வாக்குமூலம்லாம் வருகின்ற பொழுது இதெல்லாம் சர்வதேச சமூகத்தில் எதிரொலித்தால் இந்தியாவிற்கான ஒரு மரியாதை குறைக்கப்படும் அப்படிங்கிற தளத்தில் தான் அது தடை செய்யப்பட்டது. யூடியூப்ல கூட தடை செய்யப்பட்டது. இப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான செய்திகள் இந்தியாவின் மீதான பார்வையை எப்படி உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், சம்பவம் நடந்து 2 நாட்களாக பிரதமர் 2 நாட்களுக்கு பிறகு கண்டனத்தை தெரிவித்திருக்கார். கண்டனம் தெரிவித்திருப்பது வரவேற்கக்கூடியது ஒன்று. ஏன் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பிரதமர் உடனடியாக தன்னுடைய மிக கடுமையான எதிர்ப்பை உணர்த்தவில்லை அப்படிங்கிற கேள்வியும் எதிர்த்தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. நோக்கம் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டிடியூஷனை தாக்குவதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சிவகாமி ஐஏஎஸ் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். கொள்ளையடிப்பது மட்டும்தான் நோக்கம் என்றால் கொள்ளையடித்து சென்றிருக்கலாம். ஒரு 72 வயது கன்னியாஸ்திரியை சீரழிப்பது அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தை நாம் சேர்ந்தே பார்க்க வேண்டும்ங்கிறார். இது போன்ற கேள்விகளுக்கும் இடையே தேடி வையுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பேசுவோம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கன்னியாஸ்திரி மீதான பாலியல் வன்கொடுமைக்கான காரணம் என்ன, தீர்வு என்ன, பேசலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் கன்னியாஸ்திரி ஒருவரின் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் வன்புணர்வு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு சுப்பிரமணிய பாலாஜி, ஒரு இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு முடிச்சு கொண்டு போனோம். ஏன் இதற்கு இப்போ நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை பாஜகவும் முன்னெடுத்தது. அன்றைய காங்கிரஸ் எந்த அளவுக்கு டெல்லியில் பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரியமிக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள். இன்றைக்கு சரத் யாதவினுடைய பேச்சுக்கு ஸ்மிருதி இரானி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். வரவேற்கக்கூடியது, நிச்சயமாக சரத் யாதவின் பேச்சு கண்டிக்கக்கூடியது. இது போன்ற எதிர்ப்புகள் மிக கடுமையானவை ஏன் ஒரு கன்னியாஸ்திரிக்கு வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அது ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிற போது ஹரியானாவில் நடைபெற்ற தேவாலயத்தின் மீதான தாக்குதல், அங்கே தாக்குதல் அப்படிங்கிறது சிலுவை எடுத்துவிட்டு அங்கே அனுமாரினுடைய சிலை நிறுவப்படுகிறது. அப்போது இதையெல்லாம் இணைத்து இவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் கூட சொல்லிடுறேன். சுப்பிரமணிய சாமி பேசுகிறார் ஞாயிற்றுக்கிழமை, அதே ஞாயிற்றுக்கிழமை சுப்பிரமணிய சாமி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். மசூதிகள் என்பது வெறும் கட்டிடங்கள் தான், அவன் எப்போ வேணாலும் இடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. இதோடு இணைந்து இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வருகின்ற பொழுது ஒரு பிளான்டா திட்டமிட்டு இது போன்ற நடவடிக்கைகளில் ஹிந்துத்துவ அமைப்புகள் பாஜகவை குறை சொல்ல ஹிந்துத்துவ அமைப்புகள் இறங்குகின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை இவர்கள் வைக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல மேடைகளில் இதே மேடைகளில் சொன்னேன். துக்ளக்கில் பாஜகவினுடைய, இன்னும் சொல்லப்போனால் மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய துக்ளக் ஷோ எழுதிய தலையங்கம், மோடி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிறார், ஹிந்துத்துவ அமைப்புகள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் இறங்கி அவரை பின்னோக்கி இழுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மோடி கண்டிக்கிறார். மோடி தன்னுடைய பதிவை தெரிவிக்கிறார், வருத்தத்தை தெரிவிக்கிறார். ஆனால் ஹிந்துத்துவ அமைப்புகள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதாவது எப்போவுமே இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இருக்குது மீடியாலெல்லாம். அது என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்துத்துவ அமைப்புகளை ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிடணும். அஃப்கோர்ஸ் பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால இப்போ இந்துத்துவ அமைப்புகள் மேலே வந்து ஒரு பார்வை இருக்குது. இத்தனை நாள் பல வருடமாக சிறுபான்மையினர் வந்து செய்த தவறுகளை எல்லாம் வந்து எந்த மீடியாவும் பார்க்குறதில்ல. அது வந்து காங்கிரஸ் வந்து அதற்கு முழு உடந்தை. அவர்கள் வந்து அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை, மைனாரிட்டிகளை வந்து அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி அவர்களை தாஜா செய்வதும், இந்துக்களுக்கு தேவையான என்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை புறந்தள்ளுவதும் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனில் தெளிவாக. நாங்கள் செய்யும்போது மட்டும் ஏன் எதிர்க்கிறீர்கள் அப்படி கேள்வி? இல்லை அப்படி கேட்கல, நான் வரேன், மீடியாவுக்கு நான் வரேன். அதாவது நான் முதல்ல சொன்னேன், இப்போ பிஜேபி ஆட்சிக்கு நீங்களே விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த கேள்வி வைக்கப்படுதுன்னா, ஹரியானாவில் தேவாலயம் தாக்கப்பட்டது தொடர்பாக பேசக்கூடிய விஸ்வந்து பரிஷத்தினுடைய ஒரு தலைவர் சொல்லக்கூடிய, நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க உங்களுக்கான முழுமையான நேரம் கொடுக்குறேன். அவர் ஒரு வார்த்தை வைக்கிறார், நீங்க அதை சொன்னதுனால சொல்றேன். ஏன் ஊடகம் வந்து இந்துத்துவ அமைப்புகள் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னா, அவர் சொல்றாரு இதை வந்து கண்டிக்கிறேன்னு கூட சொல்ல, நீங்க கண்டிக்கிறீங்க, மோடி கண்டிக்கிறார். அவர் சொல்றாரு இதெல்லாம் அவங்களே பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்துவ அமைப்புகளே இந்த மாதிரி வேலையை சதி செயலில் ஈடுபட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும்,
இதை கண்டிக்கணுங்கிறாங்க. நான் கேட்குறேன், போப்பாண்டவர் இதை கண்டிக்கிறாரு. அவர் ஓரின சேர்க்கைக்கு எதிராக முதல்ல பேசட்டும். ஒரு அவருடைய வாதம் எல்லாம் சரியான வாதமாக கூட இருக்கலாம். ஒரு கண்டிக்கிறேன்ங்கிற ஒரு வார்த்தை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிலிருந்து வரலைங்கிறது இன்னொன்னு இதோட இணைச்சு சொல்லிடுறேன். ஹரியானா முதலமைச்சர் சொல்லுகிறார், அந்த தேவாலயத்தின் மீதான தாக்குதல் தொடர்பாக சொல்லின்ற பொழுது அது 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இடப்பிரச்சனை, அதனால தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா, இடப்பிரச்சனை தாக்குதல் நடந்திருக்கிறது என்றால் இடப்பிரச்சனைக்காக ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியும். சிலுவை எடுத்துவிட்டு அனுமார் சிலை வைக்க வேண்டிய அவசியம் இடப்பிரச்சனையில ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் தான் சேர்த்து தான் ஹிந்துத்துவான்னு வருது. அதுதான் நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். அதாவது எல்லா விஷயத்துலையுமே அது வில்லன் வந்து ஹிந்துத்வா, ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு மீடியா வந்து இப்போ ஒரு புது ஒரு ட்ரெண்ட் ஒன்று கொண்டு இல்லை, ரொம்ப பழைய ட்ரெண்ட் தான், ரொம்ப நாளாவே ட்ரெண்ட் தான். அதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்துலேருந்தே சொல்றோம். இல்லை அதுக்கு முன்னாலே ஹிஸ்ட்ரிக்கும் அப்போ போனோம். அப்போ ராமர் கோயில் இடிக்கப்பட்ட ஹிஸ்ட்ரிக்கும் போனோம் இல்லையா? அதனால இப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து அவர்களுடைய ஓட்டு வங்கி இந்துத்துவ அமைப்புகளை எதிர்ப்பது, இந்துக்களையே எதிர்ப்பது. அந்த ஒரு ஓவைசின்னு ஒருத்தர் இப்போ எம்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓவைசி, ஆமா, அவர் வந்து 10 நிமிடம் தாருங்கள், நான் இந்தியாவில் இந்துக்களை கொண்டு விடுவேன் அப்படின்னு. அதுக்கு எந்த காங்கிரஸ்காரங்களோ கம்யூனிஸ்டோ யாருமே அதுக்கு பேசின மாதிரி தெரியல. ஆனால் இவர் முன்னாள் இராணுவ அமைச்சர், காங்கிரஸின் மூத்த தலைவர் ஏகே ஆண்டனி அவர்கள் ஓப்பனாக கேரளாவில் மீட்டிங்கில் சொல்கிறாரு, நம்ம மைனாரிட்டிகளுக்கு பல சலுகைகள் செய்தனால தான் இந்துக்கள் வந்து நம்ம மேலே வெறுப்படைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும், கான்ஸ்டியூஷனில் வந்து அரசியல் சாசனப்படி மைனாரிட்டிகளுக்கு வந்து தனியாக ரிசர்வேஷன் தர முடியாது. நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இல்ல நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. தயவு செய்து நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி பாலாஜி நீங்க தயவு செய்து விரிவா பதிவு பண்ணுங்க. தப்பே இல்ல. நான் முழுமையாக கூட உங்களுக்கு இன்னும் கூட நேரம் கொடுக்குறேன். நீங்க இத பின்னாடி சொல்லுங்க. இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்லுங்க. என்னுடைய கேள்விங்கிறது ஒரு கேள்விக்கான ஒரு குற்றச்சாட்டிற்கான பதில் பெரும்பாலும் இன்னொரு குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது. நான் கேட்ட கேள்வி நான் பதிலுக்கு வரேன். நான் ரொம்ப தெளிவா கேட்டேன். மோடி கண்டிக்கிறார், இந்துத்துவ அமைப்புகள் அதற்கு எதிராக செயல்படுகிறார்களா? அதான் கேள்வி. அப்படி இல்லை. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கல்கட்டால அந்த பெங்கால் நடந்த விஷயத்தை அவர் ஒரு கிறிஸ்துவ கன்னியாஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி பார்க்காம, அவர் வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லாம ஊடகங்கள் அதை கூட அதை வந்து ஒரு மதச்சாயம் பூசி அதை வந்து அவர் ஒரு மதச்சாயம் இல்ல, மருத்துவர் கற்பழிக்கப்பட்டார்னு சொல்றோம் இல்லையா, வழக்கறிஞர் தாக்கப்பட்டார், அந்த மாதிரி அவங்களுடைய ஊடகவியலாளர் தாக்கப்படுகிறார்கள். இல்ல இதை இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க ஒரு வாதம் சொன்னீங்க, தாக்கியவர்களாக மட்டும் பாருங்கள், அவர்களை வந்து அவங்க ஏதோ தாக்கி அவங்களை அடையாளப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இன்னும் விசாரணை முடிவடையல. நீங்க அந்த மாநில அரசு இன்னும் விசாரணை நடத்திருக்கு. அங்க ஒன்றும் பாஜக அரசு இல்லை, பாஜகவுக்கு எதிரான அரசு தான் அங்க. அவங்க விசாரணை இன்னும் முடிவடையல. அதே மாதிரி ஹரியானால முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, அது வந்து ஒரு இடத்தகராறு, ஒருத்தனுக்கு இடத்தை இன்னொருத்தங்க ஆக்கிரமிச்சு அதுல ஏதோ கட்டணம் கட்டுறாங்க, அதனால இடத்தகராறுன்னு சட்டமன்றத்தில் சொல்றாரு. ஆனா அதையும் மீறி மீடியால இது உடனே ஒரு இந்துத்துவ அமைப்புகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான பாபர் மசூதியை பொறுத்தவரை உங்களுடைய வாதம் தெளிவா இருக்கு. வந்துடுறேன், நீங்க பேசுங்க. பாபர் மசூதியை பொறுத்தளவு நான் எல்லாத்தையும் வந்துடுறேன். பாபர் மசூதியை பொறுத்தளவு ரொம்ப தெளிவா ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. அது ராமர் பிறந்த இடங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. அதனால அங்க வந்து மசூதியை எடுத்தோம், நாங்கள் ராமர் கோயிலை கட்டணும். இப்ப அந்த தேவாலயம் தாக்கப்பட்ட இடத்துலையும் ஹனுமார் பிறந்தான்னு சொல்ல போறீங்களா? ஏங்க, அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த விஷமத்தனமான மத பிரச்சாரம் வேண்டாம். அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு, அது ஒரு ஹிந்துவுக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கும் உண்டான இடத்தகராறு. அதில் அவர் வந்து சிலுவையை வச்சிருந்ததை இவருடைய நாட்டாமையை காட்டணுங்கிறதுக்காக இதை வந்து இந்தியா முழுக்க ஏதோ ஒரு பொதுவாக இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி எடுக்காதீங்க. அவர் ரொம்ப தெளிவாக வாதம் வைக்கிறார். நீங்க இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய வாதங்களையோ அல்லது கிறிஸ்தவ அமைப்புகள் பேசக்கூடிய வாதங்களையோ விட்டு விடுகிறீர்கள். அதெல்லாம் ரொம்ப எளிமையா புறந்தள்ளி விடுகிறீர்கள். ஒரு குற்றச்சாட்டார சொன்னார் பாத்தீங்களா? அதாவது நீங்க இதெல்லாம் நடக்குது சொல்றாரு. ஓவைசி சொன்னாரு, என்கிட்ட 1 மணி நேரம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுவேன்னு சொன்னாரு. அவரை கேட்டீங்களா? எங்களை மட்டும் கேட்குறேன். கேள்வி என்னன்னு கேட்டா, எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க, எங்களை மட்டும் ஏன் குறை, அதே மாதிரி தான் நம்ம குறை சொல்றீங்கன்னு நம்ம சீனிவாசன் பேசும்போது கூட சொன்னாரு. எங்க கன்னியாஸ்திரியை இப்படி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்களேன்னு கேட்டா, சிங்கப்பெருமாள் கோவில்ல ஒரு பூசாரி எப்படி பண்ணினாங்க. பேசினாலும் இதற்கு இது என்று சொல்வதை விட்டு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் சரியானது தானா, என்ன காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பேசுகிற பொழுது டக்குன்னு என்ன சொல்றாங்க, பாபர் மசூதிக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு அதுக்குள்ள வரலாறு பார்க்கலாமா? அப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிற தேசம் அல்ல நம்முடைய தேசம். எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும்னு சொன்னான். தீயினை கும்பிடும் பார்ப்பர், திக்கழி வணங்கிடும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே சென்று வணங்கும் இயேசு மதத்தார், இவ அத்தனை பேரும் ஒண்ணுதான்யா. 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகால்
பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம்னு சொன்னான். இப்ப அறிவெல்லாம் கிடையாது. அறிவை அடக வைத்து விட்டு தெய்வத்தின் பெயராலே நிந்தனை செய்வது அல்லது மற்றவற்றை இடித்து தள்ளுவது, இதுதான் இன்றைக்கு பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். தாராளமா சொல்லலாம். ஆனால் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷமத்தனம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அப்படின்னா சல்மான் கானும் இவங்களையும் அந்த படத்தை பார்க்காதீங்க, நீங்க அவங்களுக்கு போஸ்டர் எல்லாம் தீ எடுத்து வச்சு கொளுத்துங்க, நீங்க இவ்வளவு குழந்தை பெத்துக்கோங்க, அவங்க இவ்வளவு குழந்தை பெத்துக்கிறாங்க, நீங்க ஒரு 8 குழந்தைகளை பெத்துக்கோங்க, தொடர்ந்து செய்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் அப்படியே தள்ளுறாங்களா இல்லாம நியாயமான கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுற அந்த அடிப்படையில எதுவுமே கிடையாது. ஒரு நீங்க இன்றைக்கு பிரதானமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர் இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறார். அவர் தன்னுடைய ஆழ்ந்த கவலையை பதிவு செய்கிறார். குழுக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் செய்யக்கூடிய ஒரு விவகாரத்திற்கு ஒரு பிரதமரின் மீது அதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறு குழு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது, அவர் ஒரு கொள்கையை நம்புகிறார், ஒரு ஹிந்துத்துவா கொள்கையை மோடி நம்புகிறார், அதே கொள்கையை இந்த குழுவும் நம்புகிறது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இவர்கள் செய்யக்கூடிய எல்லா வினைகளுக்கும் அவரிடம் பதில் கேட்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாலியல் வன்புணர்வை பத்தி ஒரு கருத்து சொன்னாரு பாலாஜி. அதுல என்ன சொன்னாருன்னா, எல்லா ஆண்களும் இப்படி இல்லை, ஆண்கள்ல சில பேர் இப்படி இருக்காங்க, இயல்பாவே வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா இருக்கிறவங்களையும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கெடுக்குறாங்க. அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, மென்னுக்குள்ள ப்ளீஸ் லெட் மீ கம்ப்ளீட். நீங்க சொன்னது இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா நான் சொல்லிடுறேன். அவர் சொன்ன வந்தது இந்த மாதிரி செய்யும்போது கூட சிலர் தடுக்கிறார்கள், நல்லவர்கள் சிலர் தடுக்கிறார்கள். அதான் நல்லவர்கள் கெட்டவர்கள்ன்ற பாகுபாடுக்கு தான் நான் வரேன் நான் இப்போ. அப்போ என்னன்னா இன்ஹரண்டாவே சில பேர் நல்லவங்க சில பேர் கெட்டவங்க. இது என்னன்னா இந்துத்துவத்தினுடைய அடிப்படை. இது இந்த ராஜா தாமஸ் இந்த மாதிரியான குணங்கள் 4 வகையான குணங்கள் இருக்கு மனிதர்கிட்ட அப்படின்னு அவங்கள பிரிக்கிறது. இப்போ என்னன்னா சில பேர் நல்லவங்க சில பேர் கெட்டவங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் சிட்டிசன் சிவிலியன் அப்படிங்கிற ஒரு பொது மனிதனை எப்படி உருவாக்க போகிறோம்? எதுக்கப்புறம் பள்ளிக்கூடம்லாம் இயல்பாகவே இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னா அதை மாற்றவே முடியாது அப்படின்னா எதுக்கு பள்ளிக்கூடங்கள், எதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்? நீங்க பதிவு பண்ணுங்க. அவர் சொன்னதுங்கிறது இப்போ குற்றச்செயல் நடக்கக்கூடிய இடத்துல நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கேளுங்க. மேலோட்டமா பாக்குறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் குறை சொல்லாதீங்க, சில பேருக்கு இந்த மாதிரி பண்றாங்க, அப்படி சில பேர் கெட்டவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய குணம் மட்டுமே இதுக்கு பொறுப்பு கிடையாது. சமூக சூழ்நிலைகள் அவங்க வாழ்கின்றது. அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுங்கிறவங்களுக்கு அதுல எல்லாத்துக்கும் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதை மறுத்துட்டு தனி மனிதர்கள் மேல குற்றம் சொல்றதை வந்து மறுக்க முடியாதுங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு சாதாரண சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொன்றிற்கும் உள்ளர்த்தம் கற்பிப்பது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறது அவங்களுடைய தொடர் கேள்வியா இருக்குது. நாங்க ரொம்ப சாதாரணமாக நீங்க சில ஆண்கள் தவறு செய்கிறார்கள், அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஆண்களும் கூட அதை தடுக்கிறார்கள் சொன்ன வார்த்தைக்குள்ள வருத்தம் இருக்குமா? தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. வார்த்தைகளை அவ்வளவு சுலபமா நீங்க வந்து யதார்த்தமா பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. யதார்த்தமா பேசுற விஷயங்களுடைய பின்னணியில இதுதான் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அதை மறுக்கிறதுனா நீங்க மறுங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து மோடி வந்து ஆஜராவாரா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன் டெல்லியில நிர்பயான்னு ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டப்போ சோனியா காந்தி வந்து பார்த்தாங்க, அவங்கள பார்க்காத ஆளே கிடையாது. ஏன் வந்து ஷீலா தீக்ஷித் முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு வச்சுங்க? இப்ப எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப ஏன் அறிக்கை உட்காந்துட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் எவ்வளவு நேரம் ஆகும் கல்கட்டா போயிட்டு ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு அந்த அம்மாவை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு? அப்படி சொல்றதுக்கு மோடிக்கு மனசு கிடையாது. இதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப மோடியை ஏன் குற்றம்? ஒரு அறிக்கை கேட்டா ஏன் அப்ப நிர்பயா வழக்குல ஒரு அறிக்கை கேட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் எங்க போராட்டம் வெடிச்சது? இதுக்கெல்லாம் ஒரு பின்புலம், பெரிய பின்புலா இருக்கு. அப்ப பிஜேபி ஒரு காரியத்தை எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இந்த நாட்டுல எல்லாம் பண்ண முடியும். மத்தவங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற இன்னொரு நீங்க அன்று தெரிவித்த அதே அளவிற்கான எதிர்ப்பை இப்பொழுது தெரிவிக்க தயங்குகிறார்கள் ஏன் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா இருக்கு. நான் உங்ககிட்ட இந்த சுற்றுக்கு இன்னும் வர முடியல, நான் ஒரு இடைவெளி போண்டிருக்கேன். அடுத்த சுற்றை உங்களிடமிருந்தே தொடங்குறேன் திரு சீனிவாசன். இந்த 3 பேருக்குமான மறுப்பை உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். அடுத்த சுற்றில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கூட பேசலாம். ஒவ்வொரு இது போன்ற வன்புணர்வுகளுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கின்றதா? ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னும் ஒரு அரசியல் காரணிகள் இருக்கத்தான் செய்கின்றனவா? இந்த தளத்தில் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ்
பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற கன்னியாஸ்திரியின் மீதான பாலியல் வன்கொடுமைக்கான காரணம் என்ன, அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற தளத்திலும் ஹரியானாவில் நடைபெற்ற தேவாலயத்தின் மீதான தாக்குதல் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு சீனிவாசன், இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற பொழுது அவங்க சாந்தகுமாரி குற்றம் அதற்கான பதிலை சொல்வது பெரும்பாலும் இது இந்த விவாதத்தில் மட்டுமில்லை, ஒரு ஊழல் தொடர்பான விவாதமாக இருக்கலாம் அல்லது நில சீர்திருத்த மசோதாவாக இருக்கலாம். எந்த விவாதத்திலும் அது இடதுசாரிகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லோருமே வைக்கக்கூடிய வாதங்கிறது அதுக்கு இன்னொரு குற்றச்சாட்டை தான் பதிலாக வைக்கிறாங்க, இன்னொரு கேள்வியை தான் பதிலாக வைக்கிறாங்க. இப்போ உங்களையும் அதை சுட்டி காட்டுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டாச்சாரியார் மீது நடைபெற்ற தாக்குதல்னு தான் சொல்லுகிறார்களே தவிர இந்த தாக்குதலுக்கான காரணங்களையோ அல்லது அதை குறித்தோ பேசுவதற்கு தயங்குகிறார்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல, இது மறுப்பீர்களா? இல்லை, நான் பேசுனதை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படணும், தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் இந்த கருத்தை நான் இது உங்களுக்கு பொதுவாக பொதுவாக நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் என்னுடைய பேட்டியில் எந்த ஊடகத்தில் இருந்தாலும் எந்த இடத்துலையும் ஒரு கோயிலை இடிக்கணும் அல்லது ஒரு கோயிலில் உள்ளவங்களை தாக்கணும், கொல்லணும் அப்படின்னு ஆதரித்து ஒருபோதும் நான் பேசுனது கிடையாது. நான் வலியுறுத்துகிற விஷயம் எல்லா ஊடகங்கள்லையும் நம்முடைய பெரும்பாலான கோயில்களே இன்றைக்கி பூஜை நடக்காமல் இருக்குது. நிறைய கோயில்கள் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்காமல், பூஜை நடக்காமல், பணம் இல்லாமல் கிராமப்புறங்களில் கஷ்டப்படுது. அந்த கோயில்களெல்லாம் சீர்திருத்த யாரும் முன் வராமல் இன்னொரு கோயிலில் போய் இடிக்கிறதையோ இல்லை இன்னொருத்தரை தாக்குறதையோ நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். என்னுடைய கருத்து அது கிடையாது, முதல் விஷயம். இரண்டாவது என்னென்னா, நான் யாரையும் எந்த மதத்தை சார்ந்த கோயிலையோ இல்லை இடிக்கணும், ஒருத்தங்களை அடிக்கணுன்றதை ஆதரிக்க மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு கன்னியாஸ்திரி ஒருத்தங்க ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகம் ஒரு பெரிய பரபரப்பை கேரளாவில் உருவாக்கிச்சு. அவங்க அந்த கன்னியாஸ்திரியை எப்படிலாம் அந்த சர்ச்சுக்குள்ளே பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள எப்படிலாம் பாலியல் வன்முறை பண்ணாங்க, அந்த கன்னியாஸ்திரி அந்த சர்ச்சை சார்ந்தவர்களால் எத்தனை முறை பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயம் வெளிவந்தப்போ இவங்க எல்லாம் வாயே திறக்கலை யாருமே. நான் அதாவது எப்படின்னா எல்லாமே பாதிக்கப்பட்ட அந்த கன்னியாஸ்திரி அவங்க இடத்துலயே அந்த மதத்தை சார்ந்தவர்களால் அந்த தப்பு நடக்கும்போது அதை பற்றி பேச விரும்பாதவர்கள். இது எப்படின்னா ரெண்டு பேருமே அரசியலாக்க தான் பார்க்குறாங்க. அதாவது இந்து அமைப்புகளும் இதை அரசியலாக்க தான் பார்க்குறாங்க, அதை எதிர்க்கணும் அரசியலாக்க தான் பார்க்குறாங்க. இப்போ பொதுவாக அதோட சேர்த்து வச்சு இவ்வளவு பேரை அதெல்லாம் பண்ணினாங்க, அப்படியெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாரு. நம்ம பக்கத்தில் இருக்க சென்னைக்கு பக்கத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் போய் பாருங்க, சங்கர மடத்தில் நடந்த அநியாயத்தை பத்தி எல்லாம் கதையா சொல்லிட்டு நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க ஆதரிக்காத இந்துக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. சாந்தகுமாரி நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. சாந்தகுமாரி நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நான் கேள்வி முடிச்சிடுறேன். இல்ல அவர் கேக்குறதும் இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி, ஒரு மறுப்புக்கு இன்னொரு மறுப்பு, குற்றச்சாட்டுங்கிற மாதிரி தானே இப்ப நீங்களும் உடனே காஞ்சிக்கு அவர் என்ன கேக்குறாரு இல்ல நான் முடிச்சதுக்காக நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வருது. அப்ப அதே நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். இல்ல ரொம்ப அதுதான் கேட்கிறார். எல்லா இடங்களிலும் அது அரசியலாக்கப்படுகிறது. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், பகுத்தறிவாதிகள் அல்லது இடதுசாரிகள் இந்த தளத்தில் இயங்குபவர்கள் ஹிந்து நிறுவனங்களின் மீதான குற்றச்சாட்டுகளை மட்டுமே பிரதானப்படுத்துகிறார்கள், ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய நிறுவனங்களின் மீதான குற்றச்சாட்டுகளை மட்டுமே பிரதானப்படுத்துகிறார். இரண்டு பக்கமும் இந்த அரசியல் தான் நடத்துது. பொதுவாக நடுநிலையோடு எதை குறித்து விவாதிப்பதற்கு இந்த இரண்டு பக்கத்திலும் தயார் இல்லைங்கிறதா அவருடைய வாதமா இருக்குது. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு தான் கேக்குறேன். அவர் அப்படி சொல்லல, அவர் அப்படிதான் சொன்னார். அவர் அப்படிதான் சொன்னார். இரண்டு பக்கங்களிலும் இப்படி இருக்குங்கிறார். நான் இந்த கோயில்களை புனருதாரணம் பண்றது இல்ல, பேசலாம். சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்குன்னு அப்படிங்கறத பார்த்து நம்ம இந்த வாதத்தை தொடரலாம். வெங்கட் செல்வராசா, என் பார்வையில் இது மதவெறி என்றே தோன்றுகிறது. எப்படி சிங்களவன் எம் தமிழ் பெண்களை கற்பழித்து தன் இனவெறியை காட்டினானோ அதே போல்தான் மேற்கு வங்கத்திலும் நடந்துள்ளது அப்படிங்கிறாரு நாகூர் அனீஷ். தனி மனிதம் ஒழுக்கம் மட்டுமே ஒரு மனிதனையும் அவன் சார்ந்த சமூகத்தையும் சீரான பாதைக்கு இட்டு சொல்லும் இருக்கிறாரு. கடுமையான சட்டங்கள் ஏட்டில் இருக்கிறது முக்கியமல்ல, அது நடைமுறைப்படுத்தணுங்கிறாரு. அடுத்ததாக அபுஷேக் முகமது, தன் கொள்கையின் தோல்விக்கு விடை தர இயலாமையின் தாழ்வு மனப்பான்மை அடுத்த கட்டமாக வெறிகொண்டு ஏற்காதவர்களை, தன்னுடைய கொள்கைகளை ஏற்காதவர்களை ஒடுக்க முயற்சிக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அவரும் அந்த மதம் சார்ந்த கண்ணோட்டத்தோடய பதிவு பண்ணிக்கிறார். நாகூர் அனீஷ், கன்னியாஸ்திரிகள் பாலியல் சம்பவத்திற்கு மேற்கு வங்க அரசிடம் அறிக்கை பெற்று மத்திய அரசு அப்படி என்ன செய்துவிட முடியும், அதிகபட்சம் குற்றவாளியை ஜெயிலில் வச்சு சோறு போடுவாங்க அப்படின்னு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரும் குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு இருக்கிறாரு. தோழர் அப்துல்லா,
மத்திய அரசு அறிக்கை கேட்பது சரிதான், ஆனால் இதே தவறு பாஜக ஆளும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் நடந்திருந்தால் கேட்டிருப்பார்களா? மத்திய அரசே முதலில் உங்கள் பாஜக கட்சியினர் விபச்சார விடுதியில் உள்ள பெண்களை கற்பழிப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு போட்டு ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்காரு. நீங்களும் கூட பார்த்துருவீங்க. இதுல திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார். ஆமா அது ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் 5 பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய விபச்சார விடுதியில் சென்று பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டது. சுப்பிரமணியன் KKT தனது பார்ட்டியாக நினைக்காத காமுகனுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒரிசாவில் கன்னியாஸ்திரி கற்பழிப்பு என்ற சம்பவத்தில் மருத்துவ சோதனையில் இது முதல் முறை அல்ல, பல முறை கற்பை இழந்தவர் என்று தெரிந்தது. இந்த சம்பவம் உண்மையெனில் குற்றவாளிகளுக்கு பல மடங்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதேதான். இவ்வளவு பெரிய மூதாட்டியை வந்து சிராஜுதீன் மத்தியில் ஆளும் இந்துத்துவா தீவிரவாத அரசின் வழிகாட்டுதலின் பேர்தான் அப்படிங்கிறாரு. இது ஏதோ அவங்க பிளான் பண்ணி ஏதோ அது மட்டும்தான் அஜெண்டாங்கிற அளவுக்கு போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையன்னு தெரியல. KV மணிகண்டன் தண்டனைகளை கடுமையாக மாற்ற வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கான வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறாரு. அனைத்து வகை போதைப் பொருட்களையும் தடை செய்யணும் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு கடுமையான சட்டம். கிட்டத்தட்ட இதன் பிறகு இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிறத நோக்கி நிற்கிறது. 2 பேருமே வழக்கறிஞர்கள் முறையில் 2 பேருமே எதுக்கு பதில் சொல்லுங்க. சட்டங்கள் இந்தியாவில் போதுமானதாக இல்லையா, அல்லது இருக்கக்கூடிய சட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லையா? ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை. சாந்தகுமார்ட்ட தான் கேட்குறேன், உங்கள்கிட்ட முடிச்சுட்டு அவர்கிட்ட போயிடுறேன். சரி, சட்டங்கள்லாம் நிறைய தாங்க இருக்கு. வெறும் சட்டங்களை போடுறதுனால இதில் ஒரு மாற்றம் வந்துடும் நான் நிச்சயமாக நம்பவே இல்லை. சமூகத்தில் இன்று இருக்கக்கூடிய ஒரு சீரழிவான மனோபாவம் தான் இதுக்கு காரணம். பெர்வெர்ஷன் தான் இதுக்கு அடிப்படையான காரணம். அந்த பெர்வெர்ஷனை எந்த அமைப்பு அதை பயன்படுத்தி கொள்ளுகிறது அப்படிங்கிறதும் நான் பார்க்குறேங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நம்ம ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். மேடம் பேசுகிற பொழுது சொன்னாங்க இந்த அணிவது பற்றி, பெண்கள் இப்படி தான் இருக்கணும் இல்லை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னைக்காவது ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது சொல்லி இருப்பார்களா? பெண்ணுனா குனிஞ்சத்தலை நிமிராம நாட, இல்லை நேரத்தோட வீட்டுக்கு வா, வெளியே போகாது, சக்தி மில்லுக்கு நீ வந்து ஒரு நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறாரா, இல்லை ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு போகிறாங்க, நீ அங்கே போன, நிர்பயா ராத்திரி பஸ்ஸில் போனால, நீ எதுக்கு ஒரு ஆண் நண்பரோட சினிமாவுக்கு போனேன், எதுக்கு பஸ்ஸில் வந்த, என்ன மாதிரி அப்படின்னு எல்லாம் பெண்களுக்கு தான் கற்பிக்கப்படுகிறது. நான் கேட்குறது, யாராவது ஒருத்தர் இந்த ஆண்களை தன்னுடைய சக தோழிகளாக பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். கண்ணை பார்த்து பேசுறதுக்கு முதல்ல சொல்லி தரீங்களா? சமூகத்தில் அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிற கண்டிப்பா வேணும். சட்டம் மட்டுமல்ல, சமூக மாற்றம் அப்படிங்கிற பெரும்பாலான விவாதங்கள் இதை நோக்கி தான் போய் முடிஞ்சிருக்கின்றன. பெரும்பாலான விவாதங்கள் சமூக மாற்றம் விஷயத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதாவது சென்ற ஆண்டு சுதந்திர தின உரையில மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையா ஆண்களை வளர்க்கிற தாய் தந்தையர் மீது அந்த கடமையை சுமத்தினார். நீங்க வந்து உங்க பசங்களை ஒழுங்கா வளங்க, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது போல ஆண்களுக்கு. அதாவது முதல் தடவை இந்திய பிரதமர் நேரடியாக இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுக்கு பெண்களை வந்து ஒரு பாலியல் ரீதியாக பார்ப்பது வந்து அதிகரித்து விட்டது. அதற்காக பொறுப்பை ஆண்கள் மீதும் அவர்களுடைய தாய் தந்தையர் மீதும் நேரடியாக சுட்டி காட்டினார். அது வந்து நிஜமாவே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு, அதாவது கடமை. எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்குன்னு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன வேணா பண்ணுவோன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு முதல்ல கடமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக தெரிவித்தார் பிரதமர். சட்டங்கள்லாம் வந்து அடுத்தது நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கும்பல்லையும் ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனமான கும்பல்லையும் ஒழுக்கம் அங்கேயும் இருக்கிறவங்க 1-2 பேர் இருப்பாங்களே தவிர ஒழுக்கம் இல்லாதவங்க கும்பல் வந்து எப்பவுமே இருக்கு. அதை வந்து திடீர்னு வந்து ஒருத்தங்க குடி போதையில ஒரு கும்பல் கிளம்பினதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பதிவு செய்யும் பொழுது பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை முன்வைத்தார், ஆண்களுக்கான ஒழுக்கத்தையும் சேர்ந்தே சொல்லி கடமை அப்படின்னு. இப்போ அவங்க ஒரு பதிவு பார்த்தோம் சமூக வலைத்தளங்களில். திருப்பதியில் பாஜகவினுடைய ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அது பாஜகவுடைய முடிச்சு போடல, ஐயோ அதுக்குள்ளே போகிறோம்ல. நீங்க கேள்வி நான் முடிச்சிடறேன். நீங்க பாஜகவை குற்றம் சாட்டுவதெல்லாம் நோக்கம், நான் அதுக்குள்ளே போகிறோம்ல. இந்த மாதிரியான கட்சிகளுக்குள்ள அது பாஜகவா இருக்கலாம், இடதுசாரிகளா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அந்த கட்சிகளுக்குள் இது மாதிரியான ஒழுங்கீனங்களை செய்பவர்களுக்கு கட்சி ரீதியாக மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, இனிமேல் எடுக்கப்படுமா? குறிப்பாக இந்த விவகாரத்தில் பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அவங்களை கட்சியிலேருந்து வெளியில தள்ளணும். அது உண்மை என்றால் அவங்களை கட்சியிலேருந்து வெளியில எடுத்துறணும். சல்மான் கானே இந்த படத்தையும் கிழிச்சேரின்னு சொன்னாங்க, 5 பிள்ளைகளை பெத்துக்கோ 10 பிள்ளைகளை பெத்துக்கோங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பொதுப்படையான ஒரு வாதம். ஆனால் இதுவரைக்கும் அப்படி பேசிய
பிரச்சாரங்களை ஏவி விட்ட ஒருவர் மீதும் Right. கூட பாஜக அரசு நான் வரேன், நடவடிக்கை வரேன், வரேன், வரேன். எடுக்கவில்லை நான் என்பதுதான் அவர்கிட்ட உண்மை. கேட்ட ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். மோடி ஒருபுறம் இதை கண்டித்து கொண்டிருக்கின்றார், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீர்கள், மத அமைப்புகளின் மீது ஆலயங்களின் மீது தாக்குதல் நடத்தாதீங்க, மத ஒற்றுமை வேணுங்கிறார், இந்த மாதிரியான ஸ்பீச் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. மறுபுறம் இந்த மாதிரியான பேச்சுக்களும் வந்துட்டு இருக்குது. சமீபத்தில் சுப்பிரமணிய சாமியுடைய பேச்சு முகநூலில் இன்னொரு கருத்து கூட பதிவு செய்யப்பட்டிருந்த, நமக்கு நேரம் இல்லை. இதை கண்டிக்கக்கூடிய மோடி ஹரியானாவில் நடைபெற்ற நீங்க சொன்னீங்க ஒரு எங்கேயோ நடைபெற்ற ஒரு சின்ன தேவாலயத்தின் மீது நடைபெற்ற தாக்குதல்னா மோடி கண்டிக்கிறார். அதனால தான் அது ஊடக வெளிச்சத்திற்கு வருதுங்கிறதை நான் சுட்டிக்காட்ட இல்ல, அதாவது இல்ல, அதை வந்து கண்டிக்கிறேன். ஊடகங்கள்லாம் பெருசு படுத்தினால தான் அது வந்து நேரடியா பிரதமர் பார்க்க Right. அதுதான் சொல்றேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடகத்துக்கு இருக்குது. அப்போ கண்டிக்கிறார் மோடி, ஒருபுறம் கண்டிக்கிறார். அதை போட்டுட்டு இதை கண்டிக்கக்கூடிய மோடி ஏன் சுப்பிரமணிய சாமி மசூதிகள் வெறும் கட்டிடங்கள், அதை இடிக்கப்பட வேண்டிய என்று சொல்லியவை கண்டிக்கவில்லைங்கிற ஒரு கருத்து முன்மொழிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒருபுறம் பாஜக ஒரு விதமான அணுகுமுறையும், இன்னொரு புறம் பாஜக வேறு ஒரு விதமான தங்களுடைய கொள்கைகளையும் நிலைநாட்டுவதற்கு அமைப்புகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்து பதிவுபட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொள்வீர்களா? அதாவது பிஜேபி அரசியல் கட்சி அப்படின்னு அதுக்கு ஒரு முகம் இருந்தாலும் அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற துணை அமைப்புகளினுடைய சாரமும் இருக்கு. துணை அமைப்புன்னு சொல்றாங்க, அதான் தாய் அமைப்பு. அதுதான் அவங்களுக்கு தாய் அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. தாய் அமைப்பு இருக்கு. இப்போ பிஜேபி வந்து ஆட்சியை கைப்பற்றி அதை திறம்பட நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கிறதோட ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு இதை வந்து இந்துத்துவ நாடாக மாற்றணும், கலாச்சார ரீதியாக மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு கோலும் இருக்குது. அதனால் மோடி போன்றவர்கள் சில சமயம் அப்படியும் சில சமயம் இப்படியும் ரெண்டு தரப்பையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி, ஒரு பக்கம் கீதையை வந்து இது வந்து நீங்கள் இந்தியனுடைய ரெப்ரசன்ட் நூலாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான நூல் அப்படின்னு அதை அறிமுகப்படுத்துகிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு ஹாலிடே இல்லைன்ற ஒரு விஷயம். இப்படி படிப்படியாக இவர்களுடைய பேச்சை கேட்கறது, எதிர்ப்பு வந்தால் அப்படி மாறிக்கிறதான ஒரு ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மதம் பற்றிய ஒரு தொடர்ந்து ஆட்சியில் நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சட்டங்களை பற்றி கடுமையாக எல்லா நேயர்களும் எழுதியிருக்காங்க. சமூக மாற்றத்தை பற்றி இவங்க சாந்தகுமாரி அவர்களும் சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் வந்து என்னென்னா இதை ஆழமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சமூக மாற்றம்னு சும்மா சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு என்ன பங்குங்கிறத நேரடியான ஒரு பங்கு ஏற்படுத்துறதுக்கான எந்த வழிமுறையும் இல்லாமல் இருக்குது. அது ஒன்று. ஆனால் இதில் இயல்பாக நீங்கள் பெண்களினுடைய பங்கு அப்படின்னு ஒன்று நான் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய நோக்கத்திலேயே அல்லது அந்த விஷயத்துலேயே அதை சொல்ல இயல்பாக எனக்கு நினைவு கூறதான் தான் சொல்கிறேன். பெண்களை நீங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போய் வைத்தாலும் இரண்டு விஷயங்கள், அவர்களுடைய எல்லா உரிமைகளையும் பின்னால் இருந்து ரிமோட் மூலம் இயக்குபவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. சமீபத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் பெண்கள் நடந்து கொண்ட முறைகளை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து அவர்கள் ஒரு அறிவு சார்ந்த தளத்திற்கு அரசியல் அதிகாரத்துக்கு போனால் மட்டும் போதாது, அவர்கள் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குவதற்கான சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய தேவை இன்னும் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அரசியலில் பங்களிப்பு இல்லைங்கிறதே இங்க வந்து நம்மளுடைய எஜுகேஷன்ல கோளாறு இருக்கு, வளர்ப்பு முறையில கோளாறு இருக்குங்கிற அடிப்படை ஆன ஒரு விஷயம். அப்புறம் பெற்றோர்களை பத்தி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். அவர் சொன்னாரு பெற்றோர்கள் வந்து நல்ல முறையில பையன்களை வளர்க்கல அப்படின்னாரு. குடும்பங்கிற அமைப்புல வந்து கொஞ்ச காலம்தான் பிள்ளைகள், அதுவும் குறிப்பா ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவொடனே நண்பர்கள், வெளியில, அப்புறம் ஊடகம், இந்த மாதிரியான பல்வேறு தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்துது. அதனால குடும்பத்துல வந்து எவ்வளவு பெற்றோர்கள் கண்டித்தாலும் அல்லது வளர்த்தாலும் கூட சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய மாற்றம். ஒரு பக்கம் நம்ம டாஸ்மாக வளர்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் மது ஒழிப்பு பேசுற இரட்டை மனநிலையில இருக்கும்போது அதையும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மது போன்ற விஷயங்கள், ஊடகங்கள், நான் சொல்றது அப்புறம் பெண் பற்றிய பார்வையும் கூட நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுல திரு சீனிவாசன், நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் இதே மேடையில டிசம்பர் 6 ஒரு வாதம் வைத்தீர்கள். ஹிந்து அமைப்புகள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை, அவர்களுக்கான ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை அச்சிட்டு கொடுக்கலாம். இப்போ பேசுகின்ற பொழுது கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம வந்து விளக்கு போடாமல் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குது, கும்பாபிஷேகம் நடத்தாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குன்னு ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள். இப்போ மோடி ஒருபுறம் இதை கண்டித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சுப்பிரமணிய சாமியினுடைய பேச்சை ஏன் கண்டிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பதிவை சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு இருந்தது. இப்போது இது என்ன மாதிரியான அணுகுமுறை? ஒரு தேவாலயத்தின் மீது ஒரு இடப்பிரச்சனைங்கிறார் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், ஆனால் பிரதமர் அதை கண்டிக்கிறார். ரெண்டு விஷயமும். இன்னொரு பக்கம் இதை விட மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சராக இருந்தவர், உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மசூதிகள்லாம் வந்து இடிக்கப்படக்கூடியன்னு சொல்லக்கூடியதை பாஜக கண்டிக்க மறுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, அது சுப்பிரமணிய சாமி யாராக இருந்தாலும் சரி,
ஒரு இருக்கக்கூடிய செட்டப் வந்து எதுவுமே வந்து இடிக்கப்படுறதோ அல்லது அதை சுக்குரூராக்கிறதோ வந்து பிரதமரோ அல்லது அரசோ வந்து ஆதரிக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அதை வந்து அவங்க கண்டித்து, ஏன்னா அவர் பேசுகிறது அவர் பர்சனல்னு சொல்ல முடியாது, அந்த கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக கருதப்படுற காரணத்தினால அந்த மாதிரி பேசுகிறதுக்கான அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை கூட அதே மாதிரி தான் அவர் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தார். அப்போ அவருடைய கருத்துன்னு சொன்னாங்க, அது மிக மிக தவறானது. ரெண்டாவது என்னென்னா, நான் தான் முதலே சொன்னேன், அதாவது நம்முடைய மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து பரப்பாமல், நம்ம ஹிந்து தர்மத்தை ஆன்மீக பரப்பாமல் இன்னொரு கோயில்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதோ அல்லது வன்முறையை ஈடுபடுறதோ இந்துக்களோ அல்லது இந்து மதமோ ஒருபோதும் விரும்புறது கிடையாது. இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவோ அல்லது அது போதையோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களாக கூட இருக்கலாம். இரண்டாவது, இந்த பாலியல் வன்முறை சொல்லி முடிச்சிடறேன். இதில் என்னென்ன அங்கொன்று இங்கொன்றுமே ஏதாவது இந்த மேட்டர் சொல்ல வர, இது வந்து வன்மையாக கண்டிது. ஒரு பாலியல் வன்முறை எங்கே நடக்கும்போது ஏதோ டெய்லி நடக்கிற மாதிரி வந்து இந்த பெண் அமைப்புகள், இந்த மேடம் மாதிரி உள்ளவங்களாம் என்னன்னா அது திசை திருப்புறாங்க. அதை ஏதோ ஆமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ டெய்லி எங்கேயோ ஏதோ பெண்கள் ஏதோ கற்பழிக்கப்படுறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படின்னா ஏதோ சிறு சம்பவங்கள் அங்கங்கே நடக்கிறதுக்கு காரணமே, அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பவங்களை உத்து நோக்கினா ஒரு சில விஷயங்கள் தவிர பெண்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம், அதாவது எப்படின்னா நாகரிகன்ற பேரில் ஆபாசமான உடை, கண்ணியமில்லாத உடை, லேட்டாக போகிறது தப்புன்னா நாங்கள் லேட்டாக போக தான் போவோம். அதாவது எல்லா சம்பவங்களும் இரவு நேரங்களில் ஒதுக்குப்புறமான இடங்கள்ல தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்திறேன், பெங்களூரில் 6 வயது குழந்தை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு நீங்க ஒரு நாங்க ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டோட இங்க நடத்தணும் திரு சீனிவாசன், ஒரு ரிப்போர்ட்டோட ஒரு புள்ளி விவரம் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து என்னன்னா 2200 சில்லறை பாலியல் வன்முறை வந்து 1991 இருந்தது. 2011 பார்த்தீங்கன்னா 20,000 சில்லறை மாறி இருக்கு. அதனால அது வந்து அங்கொன்னு இங்கொன்னு அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படி ஒன்று நடந்தாலுமே அதனுடைய, ஏன்னா சமூகத்தில் உள்ள புரையோடி கிடக்கின்ற பல்வேறு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளிலிருந்து இது வருதுங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இதை விபரீதமாக தான் எடுத்துக்கணுமே தவிர அது இங்கொன்னு நடக்குது அங்கொன்னு நடக்குது சமாதானம் கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போகாது. அது மாதிரி தான் அன்றாடம் பத்திரிகைகளில் பக்கத்துக்கு பக்கம் வருகிற செய்திகள் இது. அது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. கிரைம் ரெக்கார்ட்ஸ், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவும் சரி அல்லது ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவும் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே பார்த்தாலும் முன்னை காட்டிலும் பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. அதுவும் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் மட்டும் அவ்வளவு சதவிகிதம், அதாவது 12 மடங்கு ஏறி இருப்பதாக தகவல் வருகிறது. அப்ப யாரும் இதை வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியாது. நம்முடைய நண்பர் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. இருட்டுல மட்டும்தான் நிகழ்கிற மாதிரி சொன்னாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு புனிதா வந்தாங்க, 4 மணிக்கு வரும்போது பட்ட பகல்ல வந்து தூத்துக்குடி புனிதா தெரியும். பாச்சாத்தி கிராமம் பகல்ல வச்சு காவலர்கள சரி இல்ல சாந்தகுமாரி இல்ல நம்ம பாலியல் வன்கொடுமை இப்போ 72 வயசு கிளவி அது என்ன ஆபாசமா உடனே ஆனா அவர் என்ன சொல்றாரு ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. இல்ல அவர் ஒரு விஷயம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்தை அவர் செஞ்சு உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கிழவின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இல்ல நான் அப்படி இல்ல, நான் மூதாட்டின்னு சொல்றேன். ரைட் ஓகே, மூதாட்டின்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் கரெக்டான வார்த்தை. கிழவிங்கிறது டெரகேட்டரி. ரைட் ஓகே நல்லது. இல்ல நம்முடைய ரொம்ப நெருக்கமான ஒரு சொல்லவிடைங்கிறதுனால இன்னும் கூட உரிமையோடு நான் சொன்னேன் அவங்கள, அது எங்க பாட்டி நான் அப்படி கூப்பிடுறேங்கிற அந்த ப்ராக்சிமிட்டில இன்னும் அதிக உரிமை அவர்கள் மீது இருக்குங்கிற அடிப்படையில் நான் சொன்ன ஒரு வாதம். சார் நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். சுப்பிரமணிய பாலாஜி, இந்த விவாதத்தில் நம்ம இந்த நிறைவு பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறது, இதை கண்டிக்கக்கூடிய மோடி சுப்பிரமணிய சாமியுடைய பேச்சுக்களை ஏன் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பதிவு இடப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சுக்கள் தான் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது இந்த மாதிரியான சிறு சிறு குழுக்களுக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அந்த ஆதரவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேறப்படல, ஆதரிக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய குழுக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் மறுக்க முடியுமா? சுப்பிரமணிய சாமியின் பேச்சு குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இதை ஏன் பாஜக கண்டிக்க மறுக்கிறது? இல்லை, சுப்பிரமணிய சாமி எந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல பேசினாருன்னு முதல்ல தெரியல. அவர் வந்து அதை எந்த நிகழ்வில் சொன்னார், வீடியோ இருக்குது, நேரம் அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல. சரி, ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இல்லை அது எந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு சொன்னாங்களோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு வந்து அதை வந்து அதற்கு பாஜக வந்து அதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லை. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எல்லாம் அவர் சொல்றதுக்கெல்லாம் பாஜக பொறுப்பே இருக்கணும். திருப்பதியில் ஒருத்தர் ஒரு பாலியல் வன்முறை ஈடுபட்டார், நான் நிச்சயமா அதுக்கு பாஜகவோடு தொடர்படுத்தவே மாட்டேன். ஏன்னா யாரோ எங்கேயோ கட்சிக்காரங்க 4 பேர் தப்பு செய்வாங்க, அது எல்லா கட்சியிலும் இருக்கும். 4 ஊடகத்துறையிலும் 10 பேர் தப்பு செய்வாங்க, அதுக்கு மொத்த அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவரை அவர் ஜஸ்ட் லைக் யாரோ சொன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் தனியாக வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற வாதம் வந்து எந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும், ஏற்புடைய வாதமாக நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. இல்லை, கட்சியில் வந்து பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அலசி ஆராய்ந்து
ஆராய்ஞ்சு அதற்கான விடையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது சரிங்க. முடியாது. நீங்க வந்து அவர் எங்கேயோ அஸ்ஸாம்ல எங்கேயோ பேசினார் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் பேசினாருன்னு தெரியல. இது அதை மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு விவாதமாக்கி அதற்கு வந்து அனர்த்தம் கண்டுபிடிக்கணும், அர்த்தம் கண்டுபிடிக்கணுங்கிற விவாதத்துக்கு நம்ம போக யார் வேண்டாம். சொல்லி என்ன சொல்லப்படுகிறதுங்கிறத விட அது யார் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வார்த்தைக்கான வலிமை அப்படிம்பாங்க. சரி, நீங்க ஒரு மத்திய சட்ட அமைச்சராக இருந்தவர், பாஜகவினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒருவர். இல்ல அவர் எங்க பேசினாரு, என்ன சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை சொன்னாருங்கிறது எனக்கு புரியல. நீங்க மசூதிகள் வந்து இடிக்கப்படக்கூடியது, இடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் அவர் சொல்லலை, இடிக்கலாம்னு அவர் சொல்லலை. அந்த மாதிரி அது என்ன அர்த்தத்தில் சொன்னாருங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கணும். பார்க்காம நான் அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியாது. நல்லது, ரைட், சொல்லுங்க சந்தோஷம். இல்லை இப்படிப்பட்ட அதாவது எந்த இடத்துலையும் நழுவல் வாதம்னு ஒரு வாதம் இருக்கிறது. அதாவது எப்போ எஸ்கேப் ஆகி எப்படி போகலாம் அப்படிங்கிறது. ஒரு கேள்வி வந்து பாயிண்டடாக வைக்கிறோம். இப்படி ஒரு உங்கள் கட்சியை சார்ந்த பிரமுகர் பாரதிய கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போல பல கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதை கூப்பிட்டு கண்டிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் அவர் எந்த சந்தர்ப்பத்தில் எப்போது சொன்னார், எந்த இடத்துல சொன்னார், எந்த ஆடியன்ஸுக்கு சொன்னார் என்பதே வந்து உண்மையிலேயே ஒரு நழுவல் வாதம். இப்போ அவர் பேசினார் பாருங்க, யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு, அதில் ஒரு நேர்மை இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த நேர்மை இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைக்கு ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கட்டாயம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சா கட்சியில் பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு மதவெறியின் அடிப்படையிலே பல பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது என்று மக்கள் விழித்தெழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மசூதியை உடைச்சிங்க, 72 வயசு மூதாட்டியை வந்து கன்னியாஸ்திரி மூதாட்டியை வந்து நீங்கள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறீர்கள். நீங்க வந்து ஸ்டெயின்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கிறது செய்தவர்கள் ஏதோ நீங்க எல்லாத்தையும் நீங்க அது தவறு, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அது நிச்சயமா நம்ம நிச்சயமாக அது இல்ல. அதுல இன்னொரு கேள்வியும் கூட தொக்கி நிற்கிறது. இங்க நீங்க ஆலயங்கள் இந்தியாவில் எதற்கு தேவாலயங்கள் என்று விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் ஒரு வாதத்தை முன்வைத்துக்கிறார். நீங்க வந்து வாட்டிகனில் அனுமாருக்கு கோயில் கட்ட முடியுமா, அதனால் இனி இங்கே கோயில் கட்டக்கூடாது, கட்டினால் நீங்கள் வந்து தேவாலயங்கள் கட்டினால் 1857 நடைபெற்றது போன்ற மிகப்பெரிய மதக்கலவரத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் மிக பகிரங்கமாக விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர் சொல்கிறார். அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமெரிக்காவில் வந்து கோயில் கட்டுறாங்க, மொரிஷியஸ்ல இருக்கு, எங்கெங்க பாகிஸ்தான்லயே இருக்குது, இல்ல எங்கெங்க அதான் எங்கெங்க இந்துக்கள் இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு தேவையான கோயிலை கட்டுறாங்க. வேட்டிகன்ல ஏன் கட்டலான்னா அங்க இந்துக்கள் இல்லை, அதுதான் உண்மையை தவிர வேட்டிகன்ல ஒருவேளை அதிகப்படியா இந்துக்கள் இருந்து அவங்களுக்கு அவங்க ஒரு கோயில் கட்டணும்னு விரும்புனாங்கன்னா அங்க அப்புறம் தான் தெரியும் அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்களா அல்லது எப்படிங்கிறத பத்தி. ஆனா இங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வழிபடுறதுக்கான ஆலயம் தேவைப்படுது, அதை கட்டுறது வந்து எதிர்க்கிறது வந்து அப்பட்டமான ஒரு மதவாதம் தான். இது ரொம்ப தீவிரமா கண்டிக்க வேண்டியது. சுப்பிரமணியன் பாலாஜி, சீக்கியர்களும் இந்துக்கள் அல்லன்னு சீக்கியர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்க இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லி. அவர்கள் இந்துக்கள் அல்லன்னு சொன்னா இப்போ விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் தேவாலயத்தை குறிவைக்கிறார்கள். அதாவது குறிவைக்கிறார்கள் மீன்ஸ் தேவாலயங்களுக்கு இங்கே ஏன் இடம், வாட்டிகனில் கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. மசூதியை பற்றி பேசுகிறார்கள். ஏன் சீக்கிய மத வழிபாட்டு தலங்களை பற்றி பேசுவதில்லை? அவர்களும் இந்துக்கள் இல்லை தானே? சீக்கியர்கள் இந்துக்கள்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது. சீக்கியர்கள் சொல்லவே இல்லையே நாங்கள் இந்துக்கள். இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஹிந்துயிசம் அப்படின்னா வந்து அதர் தான் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சிக்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து ஒன்று தான். அதனால அத சில சீக்கியர்கள் வந்து அது வேறன்னு சொல்லலாம். அதனால நாங்க எதிர்க்கல. சீக்கிய மதம் எப்படி வந்தது, அதனுடைய அது என்னன்னா அது இந்துக்கள் சத்திரியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அது பிரிவு. பட் அவங்க அதை ஏத்துக்கலங்கிறது ஆஃப் இந்தியன் ஆரிஜின். சீக்கியசமா இருக்கட்டும், புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாமே இந்தியன் ஆரிஜின் உள்ளது. அதனால வந்து அதை இது பண்ணல. பட் இதெல்லாம் வெளியில பொதுவாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான மத மோதல்களுக்கும் குறிப்பாக சிறுபான்மை, நான் சொல்றது இன ரீதியில் பெண்களையும் நான் சிறுபான்மை சமூகமாக தான் பார்க்குறேன். இன்றைக்கும் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நான் வந்து அது தலித்தாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மொழிவழி சிறுபான்மையினர், பொதுவாக அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு தீர்வாக நீங்கள் நினைப்பது எது? இப்போ இந்தியா முழுக்க ஒரு சட்டம் கொண்டு வரலாம். எப்படின்னா இருக்கிற கோயில் தவிர புதுசாக எதுவும் கோயில் கட்டக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரலாம். ஆமாம், புதுசாக சர்ச்சு கட்டக்கூடாது, புதுசாக மசூதி கட்டக்கூடாது, புதுசாக இந்து கோயில் கட்டக்கூடாது. இருக்கிற கோயில் தவிர மீதி கோயில் கட்டுறதை பேன் பண்ணால இருக்கிற கோயில்களை இடிக்கவும் கூடாது. பாதி பிரச்சனை முடிஞ்சு. ஆமா, இடிக்கவும் கூடாது. புதுசாக சட்டம் கொண்டு வந்து வச்சுங்க. இந்த பிரச்சனை இடிக்க போனாதான் பிரச்சனை. அவன் ஜாமி அவன் கும்பிட்டா பிரச்சனை கிடையாது. அதனால புதுசாக கோயில் மசூதி சர்ச்சு கட்டுறத
இந்தியா முழுக்க ததை வச்சு ராமர் கோயில் உட்பட. ஆமாம், இருக்கிற கோயில் எங்கெங்கெல்லாம் இப்போ இருக்க ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை அப்படியே பூஜை பண்ணாலும் போதும். சார் ரைட், நல்லது. நீங்கள் தீர்வாக என்ன நினைக்கிறீங்க சந்தகுமாரி? இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு தீர்வாக நினைக்கக்கூடியது சுருக்கமாக. முதல்ல மத சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியங்க. ஸ்ரீனிவாசன் சொன்னதில் என்னென்னா, இனிமேல் எதுவுமே கட்டக்கூடாதுன்னா எந்த மதத்தை பின்பற்றுவது, எந்த மதத்தை வந்து ப்ரொஃபஸ் பண்ணுவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரமான ஒரு அடிப்படை உரிமை. அப்படி இருக்கிற பொழுது அதை வந்து இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. இந்த தேசம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இது பன்முறை கலாச்சாரம் கொண்ட, பல மொழி பேசுகின்ற, பல இனத்தவர்கள் வாழ்கின்ற, பல மதத்தவர்கள் சேர்ந்த ஒரு நாடு. இதுல ஒன்றே கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவது தவறான வாதம். அது வருகிற பொழுது இந்தியா உலகரங்களே சரிவை. நேரம் கடந்து விட்டது. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 4 பேருமே தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அமைதியாக அவரவர் நேரத்தில் மற்றவர்களுக்கு குறுக்கிடாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நடத்த ஒத்துழைத்தீர்கள். மிக்க நன்றி. இந்த அளவில் நாம் இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம். யார் செய்திருந்தாலும், அது எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருந்தாலும், ஒரு பெண்ணின் மீதான பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயலாகவே நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். அது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் மத ரீதியிலான வழிபாட்டு தலங்களின் மீதான தாக்குதல்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் நம்புகின்ற மதத்தை, அவன் நம்புகின்ற உணவை, அவன் நம்புகின்ற பழக்க வழக்கங்களை, சமுதாய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உரிமைகள் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கிறது. அதில் யார் குறுக்கிடுவதற்கும் எந்த சூழலிலும் அனுமதிக்க முடியாது என்பதையும் நாம் உறுதியாக இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதை என்ன விலை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்தி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.